மினிஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்து ஐடல் சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற வீக்குக்குள்ள ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது ஜஸ்ட்டு என்னோடய இமேஜினேஷன் ஸ்டோரி. இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சதை மட்டும்தான் போடுறேன். ஸோ யார் இதை வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டால் அக்கா அப்போல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி தயவுசெய்து சொல்லாதீங்க, ஓகேவா? டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அதெல்லாம் ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க, இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் பிஎல் வீடியோஸ் மட்டும்தான் வரும். உங்களுக்கு பிடிக்கும்னா பாருங்கள், பிடிக்கலன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஓகேவா? ஓகே. இல்லைக்கா எனக்கு ஒயனும் பாய்ஸ் வச்சு தான் பிடிக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒயனும் பாய்ஸ் வச்சுருக்கும். ஓகே வாங்க டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தோம், இன்றைக்கி தான் வந்து வி மிலிட்ரியிலேருந்து வந்துட்டு ரிட்டையர் ஆகுறான். வி அப்படியே பார்த்துட்டே இருக்கான். என்னாச்சுடா ஆரம் ஹயாங் செக்கி வரவே இல்லை. தாடா முன்னாடி அவ்வளோ கேமரா இருக்குது, இப்போ என்ன சொல்லிகிட்ருக்க ஹயாங்? அது வி எல்லோரும் ஒன்று தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, நீ நார்மலாக நில்லு. சரி அப்படி சொல்லிட்டு அங்கே ஒரு 4 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இப்போ காரில் ஏறிட்டாங்க. ஹயாங் என்னடா அப்படி சொல்லிட்டு ஆரம் முன்னாடி காரில் இருப்பார். ஃபோன் அட்டன் பண்ணிட்டு என்னடா அப்படின்றாரு. ஜேகே எங்கேயே வரல. வி இங்கே பாரு, சரி விடு, அவன் நாளைக்கு ரிட்டையர் ஆகிறதுனால அவனை விடாமல் இருக்கலாம். ஹயாங் பார்த்துக்கலாம்டா, சரி ஃபேஸை நார்மலாக வயசுறியா, ஹாப்பியாக இருக்க மாதிரி இரு. போங்க, நானும் ஜேகே வரலன்னு சொல்லியிருக்கேன். சரி சரி, இங்கே ஒரு மனுஷன் இருக்கேன், அவனை பேசுவோம், அப்போல்லாம் கிடையாது. ஜேகே 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 தான். ஹயாங் அப்படிலாம் இல்லை, நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக அந்த வி பேசிகிட்டு இருக்கான். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஜேக்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது. ஹயாங் ஹயாங் ஜேகே மெசேஜ் பண்ணுறா, நீங்கள் ஃபோனை வைங்க. அவ்வளோதான், கழட்டி விட்டான். ஹயாங் அப்படி இல்லை ஹயாங், சரி சரி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் ஃபோனை வச்சிட்டாரு. வேகமாக வி வந்து மெசேஜுக்கு தான் போகிறான். ஒரு புக்கேவை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டு, இந்த புக்கேவை உனக்காக நான் சென்ட் பண்ணியிருக்கேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, நான் விடலை, ஸோ நான் வர முடியல, ஐம் சாரி, இந்த புக்கேவை நீ பிக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்பியிருக்கான். சரி என்ன சரி மட்டும் பதில் வருது. ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு இங்கிட்டிருந்து வீட்டை ஒரு பதில் போகுது. அதுக்கப்புறம் சரி கூப்பிட்றாங்க, நான் போகிறேன். சரி அப்படி சொல்லிட்டு வியும் மெசேஜை இது பண்ணிட்டான். அப்போ அவன் வரலையா? எனக்கு வேறு அவனை பார்க்கணும் போலே இருந்துச்சு. அவனை பார்த்து 5 மாதத்துக்கு மேலே ஆகுது. விடலைன்னு சொல்லி வரவே இல்லை. இன்றைக்கி வரேன்னு சொன்னான்ல அப்படி சொல்லிட்டு வீக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. கரெக்டாக பார்த்தா அவங்க இறங்க வேண்டிய இடத்துல காரும் நிற்குது. வி அப்படியே பார்க்குறாங்க, நிறைய பேர் கேமராவோடு நின்றுட்டுருக்காங்க. வி நார்மலாக இதெல்லாம் மனசுக்குள்ள ஓட்டாத அவனோட பொக்கே வந்திருக்கு, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு வி ஸ்மைலோடு இறங்குறான். முன்னாடியே ஆரம் இறங்கியிருப்பான். ஆரம் வியை பார்த்து சிரிக்க 2 பேரும் வந்து நடந்து போகிறாங்க. அந்த பொக்கேவை கரெக்டாக கொடுக்குறாங்க. அந்த பொக்கேவை வி வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டான். இப்போ 2 பொக்கே வீட்டை இருக்குது. ஆரம் கிட்ட ஹயாங் இதில் எந்த பொக்கே வேணும், அந்த பொக்கே குடுறா. என்னங்க ஹயாங் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். ஆனால் அந்த பொக்கே தான் ஜேகே வாங்கி கொடுத்தது. வீக்கும் மனசே உடஞ்சி போச்சு. எனக்காக ஆசையாக வாங்கி கொடுத்தான் அப்படின்ட்டுருக்கு. சரி பரவாயில்ல, ஹயாங் தானே, அது அப்புறமா கார்லேருந்து இறங்கும்போது அது ஜேகே வாங்கின பொக்கேன்னு சொல்லி வாங்கிக்கலாம். ஆனாலும் அப்படின்னு சொல்லிட்டு வீக்கு தோணுது. அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கவும் அந்த 2 பொக்கையுமே வந்து வீட்டையே வந்துருச்சு. சிரிச்சிட்டே அந்த 2 வச்சு அழகாக போஸ்ட் கொடுத்துட்ருக்கான். எல்லா ஃபோட்டோவுமே ஜேகேக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ஜேகே இந்த லைவை தான் பார்த்துட்ருக்கான். கரடி பாரு ஃபீல் பண்ணுது. ஐயோ அதான் ஹேங் பொக்கே கொடுத்துட்டு வரலாம், அப்படி எதுக்கு மூஞ்சி எப்படி வச்சுருக்கான், என் அழகு பையன் அப்படி சொல்லிட்டு ஜேகே வேற இங்கிட்ட வியை கொஞ்சிட்டு இருக்கான். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து காரில் வி ஏறிட்டு சரி நேராக பிஹிட் போங்க, இப்போ அங்கே தான் போகணுமா? ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார் எடுத்துட்டாங்க. வீக்கு இன்னும் மனசாகல. ஜேகே வந்திருக்கான். ஜஸ்ட் அவன் ஃபேஸை பார்த்தா போதும், எனக்கு அவன்கிட்ட பேசியே ஆகணும் இருக்கு, ஆனாலும் ஃபேஸ் பார்த்தா தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே வி வந்து அப்படியே கண்ணை மூடி படுத்திருக்கான். சடனாக பார்த்தா கார் வந்து ஸ்டாப் ஆகுது. கொஞ்சம் தூரம் ட்ராவல் ஆகி வந்தால் ஸ்டாப் ஆகிருக்கும். பிகிட்டு வந்துருச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஃபேஸில் ஒரு ஸ்மைல் வர வைக்கிறான். ஏன்னா எப்படியும் கேமரா முன்னாடி ஆஃபீஸ்க்காக சிரிச்சு தான் ஆகணும். அதனால் அவனுக்கு ஜேகே வரலங்கிற வருத்தத்தில் மூஞ்சி டல் ஆகிட்டே இருக்கு. விசிறி அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டு பார்க்குறான். அது பிஹிட் கிடையாது, அது ஜேகேவோட வீடு. டிரைவரை பார்த்துட்டு என்னது இது, டக்குன்னு டிரைவர் கார் எடுத்துகிட்டு போயிட்டாரு. அண்ணா பதில் கூட சொல்லலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது வீக்கு. என்ன பண்ணுறான் இந்த டிரைவர், எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ நான் என்ன பண்ணணும் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொக்கே வேறு கையில் எடுத்துகிட்டு நின்றுட்டுருக்கா. ஆரம் வந்து பொக்கே கொடுத்துட்டான். ஏன்னா ஜேகே கொடுத்த பொக்கேன்னு சொல்லி வி ஒரு தடவை சின்னதாக சொல்லியிருப்பான், லைட்டாக அவன் காதுகிட்ட போய், அதனால் அந்த பொக்கையை கொடுத்துருப்பான். அந்த பொக்கையை வாங்கிட்டு
சரி பொக்கே வீட்டில் வச்சுட்டு திருப்பி டிரைவருக்கு கால் பண்ணுவோம், இவருக்கு என்ன தானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறான். அவன் உள்ளே போனோடனே ஃபேஸில் அப்படி ஒரு ஸ்மைலு, அப்படியே பொக்கேவோட நின்ட்டான். அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே நிற்கிறான். ஏன்னா கையில் கேக்கோட உள்ள ஜேக்கி நின்றுட்டுருக்கான். என்ன நான் வரலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ண போல் ஃபேஸ்லேயே தெரிஞ்சுச்சு. அதான் வீட்டுக்கே வந்துட்டேன். ஜேகே அப்படி சொல்லிட்டு டக்குன்னு வி ஹக் பண்ண போகிறான். ஜேகே கேக் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கேக்கை ஒரு கையில் பிடிச்சிட்டான். வி அப்படியே போய் டைட்டாக ஹக் பண்ணியிருப்பான். ரொம்ப மிஸ் பண்ணி தெரியுமா, நான் அங்கே காணேன் இங்கே காணேன்னு சொல்லிட்டு. சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு அவன் முதுகில் இன்னொரு கை வச்சு பேட் பண்ணிட்டு லவ் யூடா லவ் யூ அப்படி சொல்லிட்டு வி வந்துட்டு ஜேகே வெளுத்து ரொம்ப மிஸ் பண்ணேன். நானும் தான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். சரி வா கேக் வெட்டலாம். போ நான் கோவமாக இருக்கேன், நான் கேட்கலாம் வெட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வி அந்த பொக்கேவை எடுத்து வச்சுட்டு போய் அவன் பாட்டு தண்ணி குடிக்க போயிட்டான். வி என்ன அந்த கேக்கை வெட்டேன், நான் தான் உன் மேலே கோவமாக இருக்கேன், ஸோ நீ வாங்கி கொடுத்த கேட்கலாம் என்னால் வெட்ட முடியாது. வி ஆமாம் நான் இத்தனை தடவை சொன்னேன், நீ ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபோட்டோக்காக சரி என்னை பார்த்துட்டு இப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிரு, எனக்கு ஒரு ஃபேஸ் பார்த்தா போதும், ஈவன் நீ மீடியா முன்னாடி வராட்டியும் பரவாயில்ல, எனக்கு ப்ரைவேட்டாகும் அப்படிலாம் சொன்னேன்ல, என்னை விடலைன்னு சொல்லி எவ்வளோ இது பண்ணேன். நான் என்ன பண்ணேன், விடலைன்னு தான் சொன்னாங்க. அப்புறம் வீட்டுக்கு இங்கே பாருவி என்னை விடலைன்னு தான் சொன்னாங்க. நான் கஷ்டப்பட்டு பேசி கீசி இப்போ தான் வந்தேன். என்னால் ஒரு 1 hour தான் இருக்க முடியும். ஸோ நீ இப்போ கண்டிப்பாக பஞ்சாயத்து வச்சுட்டு இருந்தேன்னா நான் கிளம்பிடுவேன். 1 hour ஆல்ரெடி ½ hour ஆயிடுச்சு. ½ hour ஆயிடுச்சா, நீ சொல்லியிருந்தா நான் சீக்கிரமாக வந்திருப்பேன். தெரியுமே நான் சொல்லியிருந்தா நீ சீக்கிரமாக வந்துடுவேன். ஆனால் அங்கே ஃபோட்டோஸ்லாம் இருக்கல்ல, ஸோ அதனால தான் நான் சொல்லலை. சரி அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அப்படி சைலண்டாக நின்றுட்டுருக்காங்க. என்னாச்சு, ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு திருப்பி வந்து டைட்டாக ஹக் பண்ணிட்டான். என்னாச்சு, நான் ½ hour போயிடுவியா, நாளைக்கு வந்துடுவேன், ஆனாலும் இன்றைக்கி ½ hour போயிடுவேல, நைட்டையும் கூட இருக்க மாட்டேன், மார்னிங் நான் கண்ணு முழிக்கும் போது எனக்கு காஃபி கொடுத்து என்னை ஹக் பண்ணி என் கூட அப்படி இருக்க மாட்டேன்னா அந்த கவலை. அப்படிலாம் இல்லை. சரி இந்த கேக்கை வெட்டினா சரி வா வெட்டுறேன், கேக்கு நீ ஏன் கேக்கே சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் அந்த கேக்கு கிட்டே போகிறாங்க. அந்த கேக்கை பார்த்துன்னு வியூ மூஞ்சில் 1000 வாய்ஸ் பல்ப் எரியுது. நல்லா இருக்கு, என்ன நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஜேகேக்கு ஸ்மைல் வருது. அந்த கேக் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் வந்து தம்ப்நெயிலில் கொடுக்குறேன், ஓகே வாங்க பார்த்துக்கோங்க. வி அப்படியே ஸ்மைலோடு அதை பார்த்துட்டு ஐ எம் ஹாப்பி டு பி வித் யூ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்காக லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி இது பிடிக்க நான் ஃபோட்டோ எடுத்துக்கூட. ஃபோட்டோ எதுக்கு வி, ஃபோட்டோ எடுத்துக்கூட ஜேகே. சரின்னு சொல்லிட்டு ஜேகேவும் ஃபோட்டோ எடுத்திருப்பான். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து நிறைய செல்ஃபீஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த கேக்கை வெட்டி சாப்பிட்டுட்ருக்காங்க. ஜம்மா போயிடுவியா, ஜம்மா போயிடுவேன், சரி பாய் லவ் யூ. சரி நானும் கிளம்புறேன், வீட் போகணும். சரி நாளைக்கு நைட்டு இங்கே வந்துடுவீல, வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வி வெளியே வரான். வியோட கார் நிற்கிது. வி அந்த காரில் ஏறுறான். ஜேகே வந்து அவனோட காரில் ஏறுறான். பட் விக்கு மனசே இல்லை. ஜேகே நிஜமாக போறியா, நான் போய் தான் ஆகணும், நான் ஜஸ்ட்டு பர்மிஷன் தான் வாங்கிட்டு வந்தேன், லீவ் போடலையே. சரி பாய் பாய் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பாய் காட்டிட்டு அவங்க பிளேஸ் சைடு போகிறாங்க. நேராக இங்கே வி வந்து லைவுக்கு தான் வந்திருப்பான். வி வந்துன்னு ஃபேஸ்லாம் டல்லாம் இருக்குது. என்னாச்சுடா, ஜேகே தான் சர்ப்ரைஸ் பண்ண, நீ இன்னும் ஹாப்பி ஆகலையா? ஆயாங்கப்பா உங்களுக்கு தெரியுமா, எனக்கு தெரியும், ஏன் நீ ஹாப்பி ஆகலையா? ஹாப்பி ஆனந்தான், அவனுக்கு கிளம்பிட்டான். நாளைக்கு அவனுக்கு டிஸ்சார்ஜ்னால அவனுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி லீவ் தர மாட்டாங்க. அவனே பர்மிஷன் கெஞ்சி கதறி வாங்கிட்டு வந்திருந்தான். ஹாப்பியாக இருடாவா. சரி அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கான அட்ராசிட்டிலாம் நடந்திருக்கும். அங்கே போனோடனே வந்துட்டு ஜேகே எல்லாருக்கும் ஒரு கிராண்ட் வெல்கம் கொடுத்துருப்பான் 2 பேர்த்துக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜின் அந்த லைவுக்கு வந்ததுன்னு சொல்லி எல்லாமே நடந்திருக்கும். நைட்டு வந்து அவன் ரூமில் படுத்திருக்கான். நாளைக்கு ஜேகே வரான். அவனுக்கு என்ன பண்ணலாம், நம்ம என்ன பண்ணுறது ஐடியா அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அவனோட பிளானை ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பான். ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஜேகேவும் ஜிமினும் வந்து வெளியே வராங்க. அவங்க 2 பேரும் வந்தோடனே வந்து நேராக வேறு எங்கேயுமே வர முடிஞ்சிருக்காது. அங்கே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நேராக லைவுக்கு போயிருப்பாங்க. லைவ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கெல்லாம் பேசிட்டு அவனுங்க வீட்டுக்கு வரவே அந்த 3 மணியாக இருக்கும். ஏன்னா ஜேகே வந்து நேராக அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருப்பான். அவங்க அம்மா அப்பாவும் கூப்பிட்டுருப்பாங்க ஜேகே வாடான்னு சொல்லி. இன்றைக்கி தான் நான் வரி வாப்பா அப்படின்னு சொல்லுவோம். சரின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு 3 மணிக்கு தான் வரான். அவனுக்கு தெரியும்ன்ட்டு ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டுருப்பானு. ஷோ லேட் ஆகிடுச்சு, டென்ஷனாக வீட்டில் வெயிட் பண்ணிகிட்ருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஜேகே வந்து ஜேகேயோட வீட்டுக்கு போகிறான். அங்கே போய் வீடு ஃபுல்லாக தேனாலும் டேவை காணோம். வீட்டுக்கு தானே வர சொன்னேன், மெசேஜ் போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரிட்டன் டேக்கு கால் பண்ணிட்டே இருக்கான். டேவோட ஃபோன் ஃபுல் ரிங் போகுது, பட் அட்டன் மட்டும் பண்ணல. என்ன ஆச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு
திருப்பி திருப்பி ஜேக்கு கால் பண்ணிட்டே இருக்கோம். ஃபைனலி வந்துட்டு அத்தனை கால் போயும் ஒரு காலும் அட்டன் ஆகலை. ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ஜேகே அதுக்கப்புறம் யோசிக்கிறான், சரி இவன் எங்கே போயிருப்பானா, நேராக அவன் வீட்டில் தான் இருப்பான். அதாவது ஜேகே ஃபர்ஸ்ட் இருந்த ஹவுஸை தான் அவன் வந்து வீக்குனே கொடுத்துருப்பான். சரி நீ இதில் இருந்துக்கோ, நான் போய் அந்த ஹவுஸில் இருந்துக்கிறேன்னு சொல்லி இப்போ ஜேகே ஃபர்ஸ்ட் இருக்க ஹவுஸில் தான் இருக்கான். நேராக அந்த வீட்டுக்கு தான் போயிருப்பான். போயிட்டு காலிங் பெல் அடித்தாலும் ஓப்பன் ஆகலை, பாஸ்வேர்ட் போட்டால் ராங்னே வருது. ஜேகேக்கு டென்ஷன் ஆகுது. அவன் வேமா கேமரா ஆன் பண்ணி டோர் ஓப்பன் பண்ணு, டோர் ஓப்பனே ஆகலை. ஓ என்ன பாஸ்வேர்ட் போட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக பாஸ்வேர்ட் ட்ரை பண்ணிட்டே இருக்கான். ஃபைனலி ஒரு பாஸ்வேர்டு ஓப்பன் ஆகிடுச்சு. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனான். அங்கே அழகாட்டி சிரிச்சிட்டே நின்றுட்டு, வாங்க சார், இங்கே நின்ட்டே தான் இப்படி பண்ணுறியா நீ? அப்படி தான் பண்ணுவேன். என்ன பண்ணுவ நீ? என்னட்டே ஒரு மார்க்கமாக பேசுகிற? அப்படியா, இன்றைக்கி தான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்தீங்க, ஸோ என்னை வந்து பார்க்கணுன்னு கூட இல்லை, அதான் கோவத்தில் பாஸ்வேர்ட் மாற்றுறேன். நான் சொன்னேன்ல அம்மா வர சொன்னாங்கன்னு. இப்போ நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலையே. அப்புறம் எனக்கு கோவம். என்ன கோவம்? நேற்று நைட்டு என்னை தனியாக விட்டுட்டு போனில, அந்த கோவம். அப்படியா, வேணா இன்றைக்கி நைட்டை வேணா ஃபுல்ஃபில் பண்ணவா? ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறான். என்னை பாரு, பாடு கடகடன்னு பெட்ரூம் போயிருப்பான். தேங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஜெயிக்க போகிறான். ஜேகே உள்ளே போயிட்டு அப்படியே ஷாக் ஆகி நின்ட்டான். ஏன்னா அந்த ரூமை ஃபுல் ஃபர்ஸ்ட் எய்ட் செட்டப்பில் அங்கிட்டே ரெடி பண்ணி வச்சுருக்கான். என்னடா அது? எனக்கு ஒரு கிஃப்ட். உனக்கு நான் எவ்வளோ கிஃப்ட் கொடுத்தாலும் அது பெருசாக தெரியாது, பட் என்ன கிஃப்டாக கொடுத்தாலும் அது பெருசாக தெரியும்ல. ஒன்றை விட வேறு கிஃப்ட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹிப்பில் கை வச்சு அப்படியே எடுத்துருப்பான். அதனால தான் சரியா வேணுமா உடனே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து கிஸ் பண்ண போகிறான். விஷயம் இரு, அவனுக்கு கிஃப்ட் வந்துருக்கேன், கிஸ் பண்ண விஷயம் நிறுத்து. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே முறைக்கிறான். ஏன்னா ஜேகே ஃபுல் ஃபார்மில் வந்திருப்பான். டக்குன்னு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டான். என்ன இரு அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் எடுத்துகிட்டு வேகமாக கபோர்டில் போய்ட்டு ஒரு பொக்கே எடுத்து கொடுக்குறோம். ஜேகேவே வாயில் கை வச்சிட்டோம். என்னடா அது, ஃபுல்லாக ஒரு சேஃப்டி வச்சு ஒரு பொக்கே ரெடி பண்ணியிருக்கான். 2 வருஷம் இருந்தில்ல, என் பேர் நீ எப்படி பண்ணுவேன்னு தெரியும், ஸோ இது நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லை, அதான் வாங்கிட்டு வந்து செஞ்சுட்டேன். அங்கே அவ்வளோ வைக்கப்படுவேன். ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன், ஓகே மட்டும் தானே செஞ்சாலும் சொல்லிட்டு க்யூட்டாகிட்டே வைக்கப்பட்டுருக்கான். டக்குன்னு போய் ஜேகே டைட்டாக பிடிச்சிட்டு எல்லாத்தையும் போய் ட்ரை பண்ணிடலாம், எல்லாத்தையும் இப்போயே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெட்டில் தூக்கி ஜேகே போடுறான். இந்த சீன் வந்து டெலிகிராம் சேனலில் வரும். உங்களுக்கு பிடிக்குன்னா பாருங்கள், பிடிக்கலன்னா அப்படியே ஸ்டோரி கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நோ ப்ராப்ளம், எந்த ஒரு இதுவும் ஆகாது, அப்படியே கண்டினியூஸ் தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்துட்டு டேவும் ஜேகே முடிச்சிருக்காங்க. செம்மையாக மல்லிக்குது ஜேகே. நான் பாட்டுக்கு இருந்தால் கூட கம்மன் 2 ஃப்ளேவரோடு நிறுத்திருப்பேன். நீ தான் ஃப்ளேவராக வாங்கி ரிமூவ் பண்ணுறான். அதில் தான் ட்ரை பண்ணி இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு சொல்லிட்டு 2 பேரும் செம்ம டைம்லாம் படுத்துருக்காங்க. ஜேகே என் ஃபோன் எடுத்துகிட்டு அவன் பாட்டுக்கு ஒவ்வொரு நாள் நோண்டிகிட்டு இருக்கான். கரெக்டாக பார்த்தா டேவோட போஸ்ட் வருது. அதில் டே அந்த கேக்கையும் போஸ்ட் போட்டு வச்சுருக்கான். சேம் டைம் நேற்று 2 பேர் வந்துட்டு காலில் உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த ஃபோட்டோவில் ஜேகேவோட நிழல் தான் தெரிஞ்சிருக்கும். அதை வேறு ஃபோட்டோ வேறு போட்டிருக்கான். ஸோ அதையெல்லாம் நோட் பண்ணி கேட்குறாங்க, இதுக்கு இந்த ஃபோட்டோ போட்டா? நான் தான் போட்டேன், ஆனால் ஆமிஸ் தான் இப்படி நோட் பண்ணிட்டாங்க. சரி விட, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்டே சரி பரவாயில்ல விடு. சரி கேக் எதுக்கு போஸ்ட் போட்டா? நீ எனக்காக ஆசையாக கொடுத்தா, அதை எப்படி போடாமல் இருக்க முடியும்? ஆனாலும் ஆமிஸ் மாறினார், எல்லாம் என்ன நினச்சிட்ருப்பாங்க நீ? என்ன வேணாலும் நினைக்கட்டும், எனக்கு வயசு ஆகுதுல்ல. வயசாகுதா? உன்னை விட அதிகம்தான் எனக்கு. சொன்னேன், உன்னை விட அதிகம்தான். நான் டாப்பில் நீ தான் இருக்க. அதான் என்ன எனக்கு தெரியல. தெரியாது, அதான் போட்டான். தெரிஞ்சுக்கிட்டோம், நானும் ஒருத்தருக்கு சொந்தம்னு. யாருக்கு? எனக்குண்ணா. எல்லாம் தப்பாக காசி பேசிகிட்டு இருப்பாங்க. நோ இன்னும் கொஞ்ச நாள் நான் கண்டிப்பாக ரிவீல் பண்ணிடுவேன். என்னோடது ஜேகே தானே. சீக்கிரமாவா? ரொம்ப சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃப்ரெஷ் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா டே வந்து செட்டப்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கான். என்ன பண்ணுற நீ? லைவ் போக போகிறேன். லைவா? அப்படி சொல்லிட்டு அதையும் ரெடி பண்ணிவிட்டு அங்கே போய்ட்டே உட்காந்துட்டான். ஜேகே அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்க்குறான். பசிக்குது ஸ்ரீர் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போய் குக் பண்ணிகிட்ருக்கான். லைவ் போட்டால் வந்து பேசிகிட்டு இருக்கான். அவன் பாட்டுக்கு நார்மலாக பேசும்போது அதே லைவை தான் வந்து ஜேகேவும் அந்த சைடு ஹெட்செட் போட்டு பார்த்துட்ருக்கான்.
ஜேகே வேகமாக வந்துட்டு அவன் 2 சைடு லிப்ஸை மட்டும் பாயிண்ட் பண்ணி காட்டான். என்ன பண்ணுற ரோவர் லிப்ஸு அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்லிட்டு ஒரு நிமிஷம் டேக் பார்க்குறான். அடுத்த செகண்ட் டேக்கு புரிஞ்சிருச்சு அவன் வந்துட்டு நேற்று பைட் பண்ணது அந்த சைடு லைட்டாக பிங்கிஷாக 2 சைடு தெரியுது, கொஞ்சம் டார்க்காகவே. ஸோ பைட்டிங் தெரியுதுன்னு சொல்லி காட்டுறான். அப்படி சொல்லிட்டு 2 சைடு லிப்ஸு மாற்றி டே வந்துட்டு அப்படியே ஒன்றா எழுத்து வெளியே விட்டுட்டு இருக்கான். ஜேகேக்கு சிரிப்பாக வருது. அதுக்கப்புறம் டே கடை லைவெல்லாம் கட் பண்ணிட்டான். பாபாய் தான். என்ன ஜேகே இப்படி பண்ணி வச்சுருக்கேன்? எனக்கு தெரியாதா? நீங்கள் எப்படி பார்த்தா 2 நாளுக்கு லைவே போட்டுக்கூடாது. இன்னரம் ஆர்மிஸ் நோட் பண்ணியிருப்பாங்க லிப்ஸில் ஏதோ சம்திங் தானே. சம்திங் தான் பசிக்குது. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து போகிறான் டே பிடிச்சிட்டு. ஜேகே என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்குறான். தூக்க மாட்டியா? தூக்கிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு போயிருப்பான். தூக்கிட்டு போய் உட்கார வச்சுட்டு டேக்கு ஃபுல்லாக ஃபீட் பண்ணி முடிக்கிறான். ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 2 பேரும் பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து டேவோட வீட்டுக்கு 2 பேர் சேர்ந்து போயிருப்பாங்க. டேவோட அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் 2 பேத்துக்கு சேர்த்து சமைச்சு கொடுக்குறது. 2 பேர் கூட சேர்ந்து பேசிட்டு ஜாலியாக சிரிச்சுட்டு அப்படியே இருந்திருப்பாங்க. அன்றைக்கி நைட் ஆயிடுச்சு. ஜேக்கு பெட்டில் படுத்துட்டு டேவை பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா டே திருப்பி லைவ் போட்டு வச்சுருக்கான். என்னோட அப்படி சொல்லிட்டு டே லைவ் போட்டு 10 நிமிஷம் தான் பேசியிருப்பான். ஜேக்கு வந்து அவன் ஷர்ட்டை கழட்டி அப்படியே தூக்கி எறிகிறான். ஒரு நிமிஷம் டே லைவில் பேசிட்டு அப்படியே சைலண்ட்டாக பேசிட்டே அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அப்பப்போ நிமிர்ந்து மட்டும் பேண்ட்டை கழட்டி அப்படியே தூக்கிடுறான். அடுத்த செகண்டே டே லைவை கட் பண்ணிட்டு ஓடி போய் அப்படியே ஜேகே மேலே ஜம்ப் பண்ணியிருப்பான். என்ன எதுக்கு வந்த? என்னோட முயலை சாப்பிட வந்தேன். முயலையா? முயலை ஃபுல்லாக சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே பெட்டுக்கு போய் அன்றைக்கி வங்கமாக முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அப்படியே 1 வீக் தான் 2 பேரும் வெளியவே போகல. செம்ம ஜாலியாக வீட்லேயே என்ஜாய் பண்ணுறாங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக ஏதாவது விஷயம் அப்படி இருந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து 2 பேரும் வந்துட்டு ஜேகே கூட கான்சர்ட் போகிறாங்க. என்ன ஜேகே என்னடா அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்க்குறான். இந்த ட்ரெஸ் போடாத, நீ ரொம்ப அழகாக இருக்கான். இந்த ட்ரெஸ் போடாத, ரொம்ப அழகாக இருக்கான். அதுக்கு என்ன பண்ணுறது? இந்த ட்ரெஸ் தான் இப்போ என்ன போட சொல்லியிருக்காங்க, அதனால தான் நான் போடுறேன். கொடுத்து விட்ருந்தாங்களே, நீ தானே பார்த்தேன். ஆனாலும் ஆர்மிஸ்லாம் அப்புறம் உன்னை குறுன்னு பார்ப்பாங்க. ரெடி பொசசிவ் ஆகுறியா? பொசசிவ் ஆகலாம், ஆனால் ஆகுது அப்படி சொல்லிட்டு டே க்யூட்டாக சொல்லிகிட்ருக்கான். 2 பேரும் சிரிச்சிட்டே அதுக்கப்புறம் அவங்க காலில் ஏறியிருப்பாங்க. அப்போயும் வந்துட்டே ஃபோன் பண்ணி பேசிகிட்டே இருக்கான். ஃபைனலி அந்த இடத்துக்கும் ரீச் ஆயாச்சு. ரீச் ஆனதுமே ஜேகே வந்து நான் ஹயாங் கூட சேர்ந்து நானும் போய் டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். என்ன நான் போகிறேன் ப்ளீஸ், ஒரே ஒரு சாங் தான், என் கூட வந்து நில்ல. போட்டே உன் கூட தான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் டே போய் அங்கே நின்றுட்டுருக்கான். அங்கே போய் ஜேகே பர்ஃபார்ம் பண்ணுறான். டேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. டே அவ்வளோ அழகாக அதை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். பர்ஃபார்ம் முடிச்சோன்னு 2 பேரும் ஒன்றா வந்து நின்றுட்டுருக்காங்க. டே வந்துட்டு ஜேகே பார்த்துட்டு ஜேகே அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து நிமிஷம் அப்படியே இங்கிட்ட பார்த்துட்டேனே என்ன அப்படின்னு இருக்கான். ஒரு கிஸ் வேணும். கிஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் ஜேகேக்கு ஷாக்கு. மிஸ் இருக்காங்க, இவ்வளோ கேமரா இருக்குது, கிஸ் கேட்குறேன். எனக்கு கிஸ் வேணும்னா அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு டே போயிருப்பான். ஜேகேக்கு ஷாக்கு. ஏன்னா வச்சேக்கில் கை வச்சு அப்படியே வளர்கிற மாதிரி வேண்டாம் அப்படியே கிஸ்ஸை கொடுத்துட்டு ஓட்டிட்டோம். ஒத்தாடி கேமராவில் சிக்கியிருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்த செகண்டு இந்த மாதிரி கேட் ரொமான்ஸ்லாம் நிறைய டைம் பண்ணியிருப்பாங்க. அதனால் நினைக்கும் போது டக்குன்னு சிரிப்பு தான் வந்திருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே ரொமான்ஸ் அது இதுன்னு ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஜங்குக்கா அடுத்து ஜங்குக் பார்க்குறான். 2 பேரும் அப்போ தான் ஃபினிஷ் பண்ணிட்டு படுத்துருப்பாங்க. எனக்கு ஷாப்பிங் போகணும் போல் இருக்குது. ஷாப்பிங்கா? மணித்தரம் தெரியுதில்ல, நைட்டு 10 மணி ஆயிடுச்சு. அது இல்லாமல் இந்நேரம் எதுவும் வேணாம், எனக்கு ஷாப்பிங் போகணும். சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நேராக ஷாப்பிங் தான் போகிறாங்க. டே போயிட்டு வேமா ஜேகேக்கு ஒரு ஷர்ட் எடுத்துகிட்டு, இந்த ஷர்ட் அழகாக இருக்கலாம், ஆனால் கட்டனா போட்டிருக்கு, உனக்கு இது அழகாக இருக்கும், சரி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே எடுக்க போகிறான். நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு டே போய் அந்த ஷர்ட்டுக்கு பில் போட்டு பேண்ட் வாங்கி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு ஜேகேக்காக வாங்கிட்டு இருக்கான். உனக்கு வாங்கலையா? எனக்கு உனக்கு தான் வாங்கி தரணும்னு தோணுச்சு. டே வா நான் உனக்கு வாங்கி தரேன். ஜேகே வா அப்படின்னு சொல்லிட்டு டே அவ்வளோ ஹாப்பியாக கூப்பிட்டு போய் ஜேகேக்கு ஒவ்வொன்றும் வாங்கி தரான். அவ்வளோ ஹாப்பியாக பார்த்து வாங்கி தரான். ஜேகேக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜேகே இந்த பாரு, இந்த இயரிங்ஸ் நல்லா இருக்குல்ல, கோல்டன் கலர்லாம் நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்துட்ருக்கான். உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று இது வாங்கிக்கலாமா? இந்த ஒன்றே வாங்கிக்கலாமே, இதில் 2 தோடு தான் இருக்குது, ஆளுக்கு ஒன்று சரி அப்படின்னு சொல்லிட்டு
டக்குன்னு அந்த தேர்டை வாங்கியிருப்பாங்க. 2 பேத்துக்குமே அந்த இயரிங்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வேறு எதுவும் வேணாம், இது மட்டும் போதும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் டேவே ஜேகே வந்து அந்த இயரிங்ஸை போட்டான். சேம் டைம் டேவும் போட்டான். 2 பேரும் கப்பலாக அதையும் போட்டிருக்காங்க. சேம் டைம் பிரேஸ்லெட்டும் அதே மாதிரி போட்டிருப்பாங்க. அதெல்லாம் வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவ்வளோ ஹாப்பியாக சிரிச்சிட்டு இருக்காங்க. சரி நான் போயிட்டு வரேன். பாரிஸ் போயே ஆகணுமா? ஆமாம், நான் போய் தான் ஆகணும். அப்புறம் அங்கே போகணும்ல. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நானும் தான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அப்புறம் என்ன பண்ணுறது? நான் கண்டிப்பாக போய் தானே ஆகணும். சரி, எப்படி அங்கேருந்தே லண்டன் வந்துடுவியா? ம், அங்கேருந்தே வந்துடுவேன். சரி சரி. மிஸ் யூ, லவ் யூ, மிஸ் யூ, லவ் யூ. நான் சீக்கிரமாக அங்கே போயிடுவேன். ஜிமினும் ஹயாங்கும் ஷுகா ஹயாங்கும் போகலான்னு இருக்காங்க. ஸோ சீக்கிரமாக போகிற மாதிரி இருக்கும். சரி. சரி, நானும் பாய், லவ் யூ. நானும் சீக்கிரமாக வந்துடுறேன் உனக்காக. உனக்காக வெயிட் பண்ணுவேன். பாய், லவ் யூ அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அவங்கவுங்க சைட் போகிறாங்க. ஸோ இதோட இந்த ஒன் ஷாட் முடியுது. எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் கொஞ்சம் சீன்ஸ் இப்போ நடந்துகிட்ருக்கதான் தான் இன்க்ளூட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஸோ டெலிகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும் தான் அன்கட் சீன் பார்க்க முடியும். ஸோ அன்கட் சீன் பார்க்கணுன்னா டெலிகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ணி அங்கேயும் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அங்கே ரிப்ளை பண்ணுவேன். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. பாய், லவ் யூ.